இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த மேட்ச் நடக்க போகுது, யார் ஜெயிக்க போகிறா எல்லாத்தையுமே ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவிலேயே மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் முக்கியமான மேட்சாக இருக்க போது, அதுதான் மெயின் ஈவெண்ட் மேட்சாக இருக்க போது. அந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுதுன்றதுனால அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டுக்கு போக போகிறாங்க. அந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க கோடி ரோட்ஸோட WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்க்கு மோத போகிறாங்க. அந்த மேட்ச்சில் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஜான் சீனா குவாலிஃபிகேஷன் மேட்ச் விளையாடாம ஜாயின்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் செமிஜெயினை தோக்கடிச்சு சிஎம் பங்க் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வந்து ரேமஸ்டூடியோ தோக்கடிச்சு லோகன் பால் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வந்து ட்ரீவ் மெக்கன்ட்ரி வந்து குவாலிஃபிகேஷன் ஆறு ஜிம்மி யூசோ எலினைட்டை தோக்கடிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டேமன் பெஸ்ட் வந்து ஜேக்கப் ஃபேக்ட் அந்த பிராண்ட் ஸ்டோமனை தோக்கடிச்சு குவாலிஃபிகேஷன் ஆனார். ஃபைனல் மெம்பராக அந்த எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபிகேஷன் ஆனது செத் ரோலின்ஸ் ஃபின் பாலரை தோக்கடிச்சு குவாலிஃபிகேஷன் ஆனார். இப்படி எல்லா மெம்பரும் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. ராயல் ரம்பிள் போலவே எலிமினேஷன் சேம்பர் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணப்பட முடியாத ரிசல்ட்டாக இருக்கும் பல பேருக்கு. அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல போகிறோம். இந்த எலிமினேஷன் சேம்பரில் யார் எப்படி எலிமினேட் பண்ண போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஃபஸ்ட்டாக எலிமினேட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா லோகன் பாலுக்கு. அதுக்கப்புறம் லோகன் பாலுக்கு அப்புறம் வந்து ட்ரீவ் மெக்கன்ட்ரி எலிமினேட் பண்ண போகிறாரு. டேமன் பெஸ்ட்டை தோக்கடிச்சு வெளில அனுப்புவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரோமன் ரிங்ஸ் மியூசிக் வரப்போகுது. ரோமன் ரிங்ஸில் சின்ன அப்பியரன்ஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட கொடுக்கலாம். அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆன செத்ரோலின்ஸை வந்து ரோல் பின் பண்ணி வின் பண்ண போகிறாரு நம்ம சிஎம் பங்க் வின் பண்ணதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் ஹெல்மெட் ஆகாமல் வெளில போகாமல் ரிங்குள்ளே இருந்துக்கிட்டு செத்ரோலின்ஸ் தன்னை தோக்கடிச்சு சிஎம் பங்க் ஒரு ஸ்டாம்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரியால் வெளில தள்ளப்படலாம். அப்படி தள்ளும்போது இதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீவ் மெக்கன்ட்ரி வந்து சிஎம் பங்கை பின் பண்ணி வின் பண்ணிட்டு சிஎம் பங்குக்கும் ஜான்சனுக்கும் ஃபைனல் பேரவல் நடக்கும். அந்த ஃபைனல் பேரவலில் ஜான்சினா வர்சஸ் ட்ரீவ் மெக்கன்ட்ரி நடக்கும். அந்த இடத்துல ஜான்சினாவுக்கும் ட்ரீவ் மெக்கன்ட்ரிக்கும் ஒரு பயங்கர ஃபியூடாக இருந்து ட்ரீவ் மெக்கன்ட்ரி கெல்மராக்கிக்கு போட முடியாடும் போது ஜான்சினா ட்ரீவ் மெக்கன்ட்ரியை தூக்கி தன்னோட ஏஐ ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடலாம். டபுள் ஏஐ சிங்கிள் ஏஐலாம் ட்ரீவ் மெக்கன்ட்ரி தூக்க மாட்டார். டபுள் ஏஐ கண்டினியூவாக போட்டு அதுக்கப்புறம் முடிச்சு வின் பண்ணி ரெஸ்ல்மேனியாவில் கோடி ரோட்ஸோட WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் சேலஞ்ச் பண்ணலாம். ஜான்சினா வர்சஸ் கோடி ரோட்ஸ் என்ற ரெஸ்ல்மேனியா மேட்ச் மெயின் ஈவெண்ட் மேட்சாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் போகிறது. இப்போதைக்கு இது இயர்லி ப்ரெடிக்ஷன். இது ப்ரெடிக்ஷன் பின்னால் மாறும்போது நம்ம அப்டேட் பண்ணுவோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.